பிக் பாஸ் 8ல பெண்களுக்கு கப்பு குடுத்துடலான்னு முடிவு பண்ணியே இந்த கேம கொண்டுட்டு போவாங்க போல இருக்கு. அந்த பக்கம் சனி, ஞாயிறுல வர விஜய் சேதுபதி பெண்களுக்கு ஜால்ரா தட்டுறாரு. உள்ள இருக்கிற பிக் பாஸும் பெண்களுக்கு ஜால்ரா தட்டுறாங்க. பிக் பாஸ் 8ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கிற ஹோஸ்ட்டாக இருக்கிற விஜய் சேதுபதி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கமாக ஜால்ரா தட்டி, அது பெண்களுக்கு ஜால்ரா தட்டியே பேசிகிட்டு இருக்காரு. அவங்க பண்ணுற தப்பெல்லாம் சொல்ல மாட்டுறாரு. ஆண்கள் என்னெல்லாம் தப்பு பண்ணுறாங்களோ அதெல்லாம் வந்து ரொம்ப ஹைலைட் பண்ணி மட்டம் தட்டி கேவலமாக வந்து பேசுகிறாரு. விசால் மீசை எடுத்து பண்ணினதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஒரு என்டர்டைன்மெண்ட்டா அப்படின்னு சொல்லி ரொம்பவே கீழ்த்தரமாக மட்டம் தட்டி பேசிட்டு போயிட்டார். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் இப்போ லைவில் ஒரு கேம் ஒன்று நடக்குது. இந்த விசில் வாசிங் ஆண்களா பெண்களா எந்த டீம் வந்து இந்த வாரம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டாஸ்க் வைப்பாங்க பார்த்தீங்களா. இதில் ஆண்கள் ஒரு மிஸ்டேக் பண்ணுறாங்க. பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீமேட்ச் வைக்க சொல்கிறாங்க. அதுலேயே பெண்கள் வந்து அதே மிஸ்டேக் பண்ணுறாங்க. அதை விட ஜாஸ்தியாகவே மிஸ்டேக் பண்ணுறாங்க. ஆனால் ரீமேட்ச் வைக்க சொல்லவே இல்லை பிக் பாஸ். அதாவது போன இடம் வந்து நண்டு பிராண்டில் வந்து அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு வாக்கிங் நடக்கிற மாதிரி ஒரு டாஸ்க் வச்சாங்க பார்த்தீங்களா. அது முடிஞ்சதுக்கப்புறம் பீஸா வந்து கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க பார்த்தீங்களா. அந்த அட்டைப்பட்டி சும்மா கிடந்திருக்க மாட்டேங்குது. அது இப்படியே சும்மாவே கிடக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த அட்டைப்பட்டியை கொடுத்துட்டு கையில் வந்து ஒரு பலூன் இருக்கும் இல்லைங்களா, திருவிழாவில் கொடுத்துருப்பாங்க அப்படி நீளமாக ஒரு பலூன், அந்த மாதிரி ஒரு பலூன் வச்சுக்கிட்டு அடிக்கிறது அந்த பீஸா டப்பாவை, காலி டப்பாவை இந்த கையில் பிடிச்சிட்டு இந்த இதில் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சத்யாவும் விசாலும் விளையாடுறாங்க. இப்போ சத்யா வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இந்த கையில் இதில் லைட்டாக அப்படி ஹோல்டு பண்ணுறப்போ வந்து பிக் பாஸ் சொல்கிறாரு, பாஸ் பாடியில் முட்டாமல் விளையாடுங்க அப்படின்னு, பாடியில் டச் பண்ணக்கூடாது, இப்படி பிடிச்சிக்குங்க அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் சொல்கிறாரு. 2 தடவை அதே மாதிரி வந்து சத்யா வந்து பிடிச்சதுனால ரீகேம் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் அறிவிச்சிட்டார். அது வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் 2வது தடவை விசாலும் சத்யா மறுபடியும் விளையாடுறாங்க. இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் டீமில் வந்து பார்த்திங்கன்னா அன்ஷிதா ரொம்ப மோசமாகவே விளையாண்டாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா கையில் ஒரு இடம் ஹோல்டு பண்ணாங்க, தலையில் வச்சு ஒரு இடம் ஹோல்டு பண்ணாங்க. 2 இடம் ஹோல்டு பண்ணி அந்த பசங்க டீமில் இருக்கிற சவுண்டு வந்து அவுட் பண்ணுறாங்க ஃபஸ்ட் ரவுண்டில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பவித்ரா வந்து நடுவராக இருக்காங்க. அவங்க வந்து இந்த மாதிரி அன்ஷிதா வந்து ஹோல்டு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரீகேம் வைக்க சொல்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அன்ஷிதா சொல்கிறாங்க, இல்லை நான் குமிஞ்சு தான் போனேன் அப்படின்னு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அன்ஷிதா வின் பண்ணிட்டாங்க ஃபஸ்ட் ரவுண்டில். அப்போ வந்து பிக் பாஸ் உடனே சொல்லணுமா இல்லையா, இந்த மாதிரி பாடியில் டச் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப வந்து ரீகேம்னு வந்து முன்னாடியே சத்யாவுக்கு சொன்ன மாதிரி சொல்லணும். அதெல்லாம் எதுவுமே சொல்லாமல் கம்முனே இருந்துட்டு இவங்க வந்து திருப்பி கேட்டதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்து பிக் பாஸ் கிட்ட வந்து அன்ஷிதா வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி ரீகேம் வந்து வைக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி பவித்ரா அவங்க சொல்கிறப்ப, இல்லை நான் கரெக்டாக தான் விளையாண்டேன், பிக் பாஸ் சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் நான் விளையாண்டுக்கிறேன் அப்படின்னு. ஏன்னா அவங்க தான் அன்ஷிதா தான் வின் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து அவங்க வந்து ஒத்துக்க மாட்டாங்க, நான் குமிஞ்சு தான் போனேன் அப்படின்னு. ஆனால் பவித்ரா பார்த்துட்டு இருக்கிறாங்க ஹோல்டு பண்ணாங்க அப்படின்னு. ஆனால் இப்போ பார்த்துட்டு இருந்தார்ல பிக் பாஸ், அதே மாதிரி சத்யாவுக்கு பண்ண மாதிரியே வந்து என்ன சொல்கிறது, ரீகேம் வைங்க அப்படின்னு அவரே சொல்லணுமா இல்லையா. அவர் சொல்லாமல் பவித்ராட்ட வந்து நீங்கள் சொல்லுங்கள் முடிவை, இது வந்து கரெக்டாக விளையாண்டாங்களா இல்லையா, உங்கள் முடிவு தான் அப்படின்னு சொல்லி பவித்ராட்ட சொல்கிறாரு. ஒட்டுமொத்தமாகவே இந்த பிக் பாஸ் 8 வந்து பெண்களுக்கு சாதகமாகவே கொண்டுட்டு போகிறதுக்கே பிளான் பண்ணி தான் பண்ணுவாங்க போல இருக்குது. எரிச்சலாக இருக்குதுங்க இப்படி பண்ணுறது, விடுதலை பட்சமாக பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப எரிச்சலாக இருக்குது. ஒரே கேமில் பசங்க பண்ணுற தப்ப சுட்டி காட்டுறீங்க, ரீகேம் வைக்க சொல்லி பிக் பாஸே சொல்கிறாரு. அதே கேமில் அடுத்து வரவங்க அதே மிஸ்டேக் பண்ணுறாங்க. அதே மாதிரி பாடியில் டச் பண்ணுறப்போ வான் பண்ண மாட்டேங்கிறாரு. அந்த ரீகேம் வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பவித்ரா சொல்கிறப்போ வந்து ஓகே ரீகேம் வைங்க அப்படின்னு பிக் பாஸே சொல்ல மாட்டேங்கிறாரு. உங்கள் முடிவு என்ன அப்படின்னு கேட்குறாரு. அந்த பக்கம் சனி, ஞாயிறுல வர விஜய் சேதுபதி பெண்களுக்கு ஜால்ரா தட்டுறாரு. உள்ளே இருக்கிற பிக் பாஸும் பெண்களுக்கு ஜால்ரா தட்டுறாங்க. ஆக மொத்தம் கப்பு வந்து பெண்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணியே இந்த பிக் பாஸ் 8 கொண்டுட்டு போகிற மாதிரி இருக்குது. இந்த பெண்களும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமாகவும் விளையாட மாட்டுறாங்க, ரொம்ப சூப்பராகவும் இந்த கேமை கொண்டுட்டும் போக மாட்டுறாங்க. ஆனால் அவங்களுக்கு மட்டும் கப்பு கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணி இந்த பிக் பாஸ் 8 போக மாட்டேருக்குது. இதெல்லாம் நியாயமா?